உலகம் எப்போதும் ஒருவித சுழற்சி அல்லது இயக்கத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின் அடிப்படையில் இயற்கை செயல்படுகிறது. அதன் ஓட்டத்தில் மனிதனும் உறைந்திருப்பதற்கே இல்லை, இயங்கிக் கொண்டே இருக்கின்றான். மனிதனின் வாழ்க்கையில் நேரம் ஓடுவது போல் எண்ணங்களும் செயல்களும், நம்முடைய கடந்த காலங்களில் செய்யப்படும் செயல்களின் தாக்கங்கள் இன்று நாம் வாழும் நிமிடங்களை நிர்ணயிக்கின்றன. இதுவே கர்மா என்ற உண்மையின் வெளிப்பாடு. கர்மா என்ற சொல் வெறும் ஒரு தத்துவ வார்த்தையாக இல்லாமல், ஒவ்வொரு உயிரின் வாழ்வும் அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா என்பது ஒரு செயல் அதன் விளைவை உணர்த்தும் விதமான ஒரு மறுசுழற்சி. அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதன் ஒரு தாக்கத்தை சீராக உருவாக்கும். அந்த தாக்கம் நேரடியாகவோ மெல்லியதாகவோ ஒரு நாளில் அல்லது பிறவிகளில் கூட நம்மை அடையும். ஒருவர் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். அந்த எண்ணம் வாக்காக மாறும், வாக்கு செயலாக மாறும். அந்த செயலின் விளைவுகள் வாழ்க்கையில் விதைகளை விதைக்கும். ஒரு சின்ன எண்ணம் ஒரு நாள் ஒரு மரமாக மாறும். அதில் இருந்து உருவாகும் நிழல்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக இருக்கும். இது மிக சாதாரணமானது போல தோன்றலாம், ஆனால் இதுவே வாழ்வியல் முழுமையான தத்துவமாகும். இப்போது வரை நாம் வாழ்க்கையே வெளிப்புற சூழ்நிலை முடிவுறுத்துவதாக எண்ணியிருக்கிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கையே முடிவுறுத்துவது உங்களால் உருவாக்கப்படும் எண்ணங்களின் சக்தி, உங்கள் செயல்களின் பாதிப்பு, உங்கள் சொற்களின் ஆழம், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் சக்கரத்தை இயக்குகின்றன. அந்த இயக்கமே கர்மா. இந்த உலகம் ஒவ்வொரு காரியத்தையும் காரணம் விளைவாக நடத்துகிறது. இந்த காரணவியல் நம்முடைய ஆன்மாவின் உள்ளரங்கத்தில் வரை பரவி இருக்கிறது. உங்களால் உண்டாக்கப்படும் மனநிலை ஒரு அதிர்வலை போல உங்கள் உடலை, உங்கள் உயிரை, உங்கள் சூழ்நிலையை, உங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஓடச் செய்கிறது. மனிதன்தான் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் உள்ள நோக்கம், அவன் அந்த செயலை செய்த போதும் பின் அரிபெண்டன்ஸ், பாவ உணர்ச்சி, இவை எல்லாம் கர்மாவுக்கு முக்கியமான காரகங்கள் ஆகின்றன. உதாரணமாக, ஒருவர் ஒரு தவறை அறியாமலோ அல்லது தன்னலத்தால் செய்திருந்தாலும் அதற்கான விளைவு அவரை ஒரு நாளும் அடைக்கும். ஆனால் அதே செயல் குறித்து அவர் உண்மையான பாவ உணர்வுடன் பரிகாரம் செய்து, தவம் செய்து, மனநிலையை மாற்றும் பொழுது அந்த பாவத்தின் கர்மா குறைக்கப்படக்கூடும். கர்மா 3 வகைப்படும் என்பது பாரம்பரிய வேதங்களின் கருத்து. ஒன்று, பிராரப்த கர்மா. இது உங்கள் கடந்த பிறவிகளில் செய்த செயல்களின் தாக்கமாக இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய முடிவுகள். இரண்டாவது, சஞ்சித கர்மா. இது பல பிறவிகளில் சேகரிக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் கொண்டு உருவாகும். மூன்றாவது, ஆகாமி கர்மா. இது இப்போதைய வாழ்வில் செய்யப்படும் செயல்களால் உருவாகும் எதிர்கால கர்மா. இவற்றை முறையாக அறிந்து அவற்றின் சக்தியை உணர்ந்த போதுதான் நாம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி நோக்கிச் செல்ல முடியும். நாம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், உதாரணமாக ஒருவருக்கு உதவுகிறோம். அந்த உதவியின் பின் நம்மால் எதிர்பார்க்கப்படும் நன்மை அல்லது அதன் பின் விளைவுகள் கர்மாவாக நம்மை அடையும். இதுவே சுழற்சி. நாம் விதைக்கும் விதைகள் நம்மை சுற்றி சுற்றி நம்முடைய வாழ்க்கையையே கட்டுப்படுத்தும். நம்மால் நம்முடைய வாழ்வை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்பது நம்முடைய அறிவு மற்றும் நம்மால் செய்யப்படும் தேர்வுகளின் மீதுதான் சார்ந்திருக்கும். கர்மா என்பது தண்டனை அல்ல, அது தூண்டுதல். அது ஒவ்வொரு செயலை நம்மை வளரச் செய்யும் ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சாதனம். இது தேவையான மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கருணைமிக்க சக்தி. வாழ்க்கை நம்மை வலுக்கொள்ளும் போது நாம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இல்லாமல் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும். நம்மை நாமே பார்த்து நம்மால் நடந்த தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரையாவது புனிதம் என்ற உணர்வோடு பார்த்தால் அவர்கள் உங்கள் வாழ்வில் அப்படியே பிரதிபலிக்கப்படுவார்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் சூழ்நிலையை மாற்றும் கருவிகள். அவற்றை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சொற்கள், இவை மூன்றும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை எவ்விதத்திலோ நிமிர்த்தும். நாம் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒருவன் ஒரு நாள் ஒருவரிடம் பொய் பேசுகிறான். அந்த பொய்யான வார்த்தை உடனடியாக பிரச்சனை செய்யக்கூடாது. ஆனால் அந்த பொய் அவனுடைய மனதுக்குள் கில்ட் என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கும். கில்ட் ஒரு நாள் தடுமாற்றமாக வெளிப்படும். இந்த தடுமாற்றம் குடும்பத்தில் இருக்கலாம், வேலை இடத்தில் இருக்கலாம். இதற்கு காரணம் பொய். அதுவே ஒரு கர்மா. இந்த உண்மையை நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் அதை பொருட்படுத்துவதில்லை. நாம் அதற்கு பெயர் வைக்க மறக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அதற்கான விதிப்படியே திரும்பி நம்மை அடைகிறது. இதுவே வாழ்க்கையின் அழகான ஆனால் கடுமையான உண்மை. அனைத்தும் ஒரு பெரிய பரிணாமத்தின் பாகம் என்ற உணர்வோடு நாம் வாழ ஆரம்பித்தால்
நம்மால் ஏற்படுத்தப்படும் எண்ணங்களும் செயல்களும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர முடியும். ஒருவரின் வாழ்க்கை என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கதை அல்ல, அது நாள்தோறும் அவர் செய்யும் தேர்வுகளால் உருவாகும் ஒரு சுழற்சி. அந்தச் சுழற்சியில் நாமே விதைகளை விதைக்கிறோம், பின்னர் நாம் அதே விதைகளை அறுவடை செய்கிறோம். அதனால்தான் நம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணம், நம் நாவால் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தை, நம் கைகளால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நம் எதிர்காலத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கர்மாவின் சுழற்சி என்பது எதுவும் வீணாகாது என்பதைக் காட்டுகிறது. சிறு உதவிகள் கூட எதையாவது உருமாற்றமடையச் செய்யக்கூடிய சக்தியை கொண்டிருக்கின்றன. ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் முதல் நாளில் ஒரு விதையை விதைக்க வேண்டும். அந்த விதைக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அது எப்போது கிளைவிடும், எப்போது பூக்கும், எப்போது பழம் தரும் என்பதை நாம் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. ஆனால் நாம் அதன் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்யும்போது அது தானாகவே தன் வேகத்தில் வளர்ந்துவிடும். அதுபோலவே நம் செயல்களும் எண்ணங்களும் வெறுமனே இன்றைக்கு விளைவாகாமல் நாளைதான் அல்லது இன்னொரு பிறவியில்தான் முடிவளிக்கலாம். ஆனால் அவை ஒருபோதும் மறைந்து விடுவதில்லை. ஒருவர் நல்லவை மட்டுமே செய்கிறார், ஆனால் அவருக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பது அவருடைய தற்போதைய செயல் விளைவுகளல்ல, அது அவரது முந்தைய கர்மாவின் விளைவுகள். அவர் இப்போது செய்கிற நல்ல செயல்கள் அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசையை உருவாக்கும். அதனால்தான் நாம் செய்யும் நன்மைகள் உடனடி பலனை தரவில்லை என்று நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நாம் விதைக்கும் நன்மை என்ற விதை ஒரு நாளில் ஒரு பெரிய நிழலை தரக்கூடிய மரமாக மாறும். ஒருவரிடம் உதவுகிறார்கள், அதை மறந்து விடுகிறார்கள். அந்த உதவியை பெற்றவர் வாழ்நாளில் ஒரு நாளாவது அந்த உதவியாளர் இல்லை எனினும் அவரை பற்றி பேசுகிறார்கள், அவருக்காக ஆசிர்வதிக்கிறார்கள். அந்த நன்றிக்கனியும் கர்மாவாக அந்த நபரை எங்கோ ஏதோ ஒரு வழியில் பாதுகாக்கும். அது உடனடியாக தெரியாது, ஆனால் அது செயல்படுவது உறுதி. பகவத்கீதையில் கூறப்படுகிறது, உன்னுடைய உரிமை செயலில் மட்டுமே இருக்கிறது, அதன் பலன்களில் அல்ல. அதனால்தான் நாம் எதை செய்கிறோமோ அதற்கான எதிர்பார்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். ஏனெனில் பலன் எப்போது எப்படி திரும்பி வரும் என்பது நம்மால் கணிக்க முடியாதது. ஒருவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவர் அதை ஒரு தோல்வியாக எண்ணக்கூடாது. அது ஒரு பழைய கர்மா முடிவடையும் முறைதான். அது முடிவடைந்த பின் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். ஆனால் அதற்குள் அவர் அக்காலத்தில் என்ன செய்கிறார் என்பதை கர்மா பார்த்துக் கொள்கிறது. அவர் அந்த நேரத்தை குறை சொல்லவும் மற்றவர்களை குற்றஞ்சொல்லவும் பயன்படுத்துகிறாரா, அல்லது சாந்தமாய் நம்பிக்கையோடு தனது முயற்சியை தொடர்கிறாரா என்பதிலேதான் அவரது எதிர்காலம் உருவாகிறது. கர்மா என்பது உண்மையில் உங்கள் உள்ளுணர்வு எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு ஆழ்ந்த சக்தி. நீங்கள் இன்னொருவரை பார்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்கினால் அந்த எண்ணங்கள் உங்கள் உடலிலும் மனதிலும் நல்வாழ்வை தூண்டும். அதேபோல் நீங்கள் தவறாக யாரையும் சிந்திக்கிறீர்கள் என்றால் அதற்கான தாக்கமும் நம்மிடமே திரும்பி வரும். பழைய சத்ருக்னன் கதையை நினைவுபடுத்தலாம். அவர் மிகவும் பக்தி மிக்கவராக இருந்தாலும் அவர் ஒரு செயலில் தன்னுடைய கோபத்தால் ஒரு தவறை செய்தார். அந்தச் செயலால் அவருக்கு பிறகு பல துன்பங்கள் வந்தன. ஆனால் அவர் அதற்காக குறை சொல்லவில்லை, அதை இறைவனின் கர்மா விளைவாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் அந்த துன்பங்களை கடந்ததும் மிக அமைதியான வாழ்க்கையை அடைந்தார். இதுபோலவே வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை சோதிக்க வந்தால் அது ஒரு புதிய செயலில் நாம் எப்படி எதிர்வினை செய்கிறோம் என்பதையே சோதிக்க வந்துள்ளன. அவற்றில் நாம் எளிதில் விழக்கூடாது, ஆனால் பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு அதனை கடந்து வந்தால் நம்முடைய செயல்களில் உள்ள உண்மை அடையாளம் வெளிப்படும். நீங்கள் ஒரு செயலை செய்யும் போதும் நீங்கள் சிந்திக்கிறீர்களா, இந்தச் செயல் என்ன செய்யப் போகிறது, என்னிடம் என்ன திரும்பி வரப்போகிறது என்ற எண்ணம் இல்லாமல் செய்கிறீர்களா, அல்லது அதற்கான விளைவுகளை நன்கு புரிந்து கொண்டு செய்கிறீர்களா என்பதில்தான் கர்மா தீர்மானிக்கப்படுகிறது. மனிதன் எல்லா நேரங்களிலும் நல்லது மட்டுமே செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் அவன் செய்யும் செயல்களின் விளைவுகளை அவன் மாற்ற முடியவில்லை என்றாலும் அவன் அந்த விளைவுகளை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை மாற்ற முடியும். அதுவே கர்மா விளைவுகளை சமன் செய்யும் முதல் படி. நாம் எல்லோரும் நமது செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது மட்டுமே நமது வாழ்க்கை சீராக அமையும். உங்களது நாளைய வாழ்க்கை இன்று நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எதை சிந்திக்கிறீர்கள் என்பதிலேயே பொறுத்திருக்கிறது. மனிதன் ஒரு செயலை செய்யும் முன் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணம் ஒரு நோக்கத்தை உருவாக்குகிறது.
அந்த நோக்கம்தான் செயல் ஆகிறது. செயலில் இருந்து ஒரு எதிர்வினை உண்டாகிறது. அந்த எதிர்வினையின் தாக்கமே வாழ்க்கையின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் கர்மாவின் அடிப்படை ஓட்டம். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம்முள் ஒரு அதிர்வலை போல உருவாகி நம்மால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் இழுத்துச் செல்கிறது. உதாரணமாக, நீங்கள் யாரையாவது வெறுக்கிறீர்கள் என்று நினைத்தால் உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு தனி வகையான பதற்றம் உருவாகிறது. அந்த பதற்றம் உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கிறது. நீங்கள் பேசும் மொழி மாறுகிறது, உங்கள் முகபாவனை மாறுகிறது, உங்கள் உடல் நடத்தை மாறுகிறது. இதையெல்லாம் உங்கள் அருகில் உள்ளவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் அதற்கேற்ப தங்களது எதிர்வினைகளை மாற்றுகிறார்கள். இதில் ஒரு சுழற்சி உருவாகிறது. இந்த சுழற்சிதான் கர்மா. நீங்கள் யாரையும் வெறுக்கிறீர்கள். அந்த வெறுப்பு நேரடியாக அவரை பாதிக்காமல் இருந்தாலும் அது உங்களை ஒரு பாதிப்புக்குள் கொண்டு செல்கிறது. அந்த வெறுப்பு நாளடைவில் உங்கள் உடலையும் உங்கள் உடல்நிலையும் உங்கள் மனநிலையும் மாற்ற ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு அந்த நெகட்டிவ் எண்ணம் காரணமாக உருவான சூழ்நிலை ஒருநாள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அதேபோல் நீங்கள் யாரையாவது உண்மையுடன் அன்பாக நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் உடலிலும் ஒரு நிம்மதியான அதிர்வை உண்டாக்கும். அந்த நிம்மதி உங்கள் வார்த்தையிலும் உங்கள் உடம்பிலும் உங்கள் சூழ்நிலையிலும் பிரதிபலிக்கும். பிறர் அதனை உணரும். அதற்கேற்ப அவர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். இதுவும் ஒரு சுழற்சி. இது ஒரு நல்ல கர்மா. எண்ணங்கள் கர்மாவின் ஆதாரம். எண்ணமின்றி ஒரு செயல் இல்லை, எண்ணமின்றி ஒரு சொல் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்வை கட்டமைக்கிறது. உங்களால் உருவாகும் எண்ணம் என்பது உங்கள் உள்ளுணர்வின் வெளிப்பாடு. உங்கள் உள்ளுணர்வு என்பது உங்கள் பழைய அனுபவங்களின் தொகுப்பு. அந்த அனுபவங்கள் உங்கள் மனதின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும். மனது அப்படியே செயல்களில் வடிவம் பெறும். இந்த எண்ணம் ஒன்றே ஒரு வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி. அதனால்தான் பிரம்மா ஒரு எண்ணத்தால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்று வேதங்கள் கூறுகின்றன. எண்ணம் என்பது எந்தவொரு பொருளையும் உருவாக்கும் முதலெழுத்து போல. எண்ணம் இல்லாமல் எதுவும் நிகழவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மனிதன் ஒரு நல்ல எண்ணத்தை உணர்கிறான். அந்த எண்ணத்தில் உண்மை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பரிவு இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த எண்ணம் அவரது உடல் மொழியே மென்மையாக மாற்றும். அந்த மென்மை மற்றவர்களை ஈர்க்கும். அந்த ஈர்ப்பு உறவுகளை உருவாக்கும். அந்த உறவுகள் வாழ்க்கையில் பலவகை வாய்ப்புகளை உருவாக்கும். வாய்ப்புகள் வளர்ச்சியை உருவாக்கும். வளர்ச்சி மனநிலையை உயர்த்தும். மனநிலை மீண்டும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். இவை அனைத்தும் ஒரு சிறிய எண்ணத்தின் விளைவுகள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கடுமையாக சிந்திக்கிறீர்கள். உங்களுக்குள் சச்சலமாக ஒரு பதற்றம் எழுகிறது. அந்த பதற்றம் உங்கள் உடலை வலிக்க வைக்கிறது, உங்கள் உணர்வுகளை குழப்பமாக்குகிறது. நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறான பாதையை உருவாக்குகிறது. ஒரு நெகட்டிவ் எண்ணம் எவ்வளவு தீவிரமான தாக்கம் கொண்டது என்பதை இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம். வேதங்களில் கூறப்படுவது போல மனசே காரணம், பந்தமும் மோட்சமுமாகும். நீங்கள் உங்கள் எண்ணங்களை எப்படி இயக்குகிறீர்கள் என்பதிலேதான் உங்கள் வாழ்க்கை அந்த ஓட்டத்தில் ஓடுகிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை நேசிக்கத் தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். கர்மா என்பது சுயவிவேகத்துடன் செயல்படும்போது மட்டும் சக்தியாகும். அது உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கும் அந்த சின்ன உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயலைகளையும் மையமாகக் கொண்டு உங்கள் எதிர்காலத்தை சீரமைக்கிறது. உதாரணமாக, நீங்கள் யாரையாவது பயப்படுகிறீர்கள் என்றால் அந்த பயம் ஒரு எண்ணமாக உருவாகிறது. அந்த எண்ணம் உங்களை பாதுகாப்பற்ற மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்த மனநிலை ஒரு பயத்தோடு செயல்பட வைக்கிறது. பயத்துடன் செய்யப்படும் செயல்கள் பெரும்பாலும் தவறுகளாக முடியும். அந்த தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பிரச்சனைகள் உங்கள் பயத்தை அதிகரிக்கும். இந்த சுழற்சி தொடரும். இதில் இருந்து வெளியே வர ஒரே வழி உங்கள் எண்ணங்களை மாற்றுவது மட்டுமே. உங்கள் எண்ணங்கள் மட்டுமே உங்கள் கர்மாவின் விதைகளை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்வது, நான் இந்த உலகத்தை எண்ணத்தால் கட்டுப்படுத்துகிறேன் என்று. அதாவது பிரபஞ்சம் கூட எண்ணத்தின் மீது இயங்குகிறது. எண்ணம் என்பது ஆழ்ந்த சக்தி. மனிதன் தன்னை மாற்ற விரும்புகிறான் என்றால் முதலில் தன் எண்ணங்களை மாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்ற முடியுமானால் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று எவரும் சொல்ல முடியாது. கர்மாவின் நேரடி மற்றும் பரோட்ச விளைவுகள். கர்மா என்பது நேரடியான செயல்களில் மட்டும் இல்லை,
அது பரோட்சமாகவும் செயல்படுகிறது. நீங்கள் யாரையும் பார்த்து ஒரு எண்ணம் கொண்டு அந்த எண்ணம் மனத்தில் பதிந்து நீங்கள் அவரிடம் பேசாமல் இருந்தாலும் அந்த எண்ணத்தின் அதிர்வலை அவர் உணரக்கூடும். ஏனெனில் மனித உடல் ஒரு அதிர்வலை உமிழும் கருவி போல செயல்படுகிறது. அது உங்கள் எண்ணங்களை மொழியாகவும் இல்லாமல் உங்கள் முகபாவனை அல்லது உங்கள் நடையைப் போலும் வெளிப்படுத்தும். இதுதான் பரோட்சமான கர்மா. உதாரணமாக, நீங்கள் ஒரு இடத்தில் சென்றீர்கள். அந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. ஆனாலும் அந்த இடத்தில் ஒரு நல்ல அதிர்வலை இருக்கிறது. நீங்கள் அதனை உணர்கிறீர்கள். ஏனெனில் அந்த இடத்தில் ஏற்கனவே நடந்த நல்ல செயல்கள், அங்கு வாழ்ந்த நற்பண்புடைய மனிதர்கள், அங்கு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த இடத்தின் ஒளி மற்றும் அதிர்வலை அதை உணர வைக்கிறது. இதுவே பரோட்சமான கர்மா. அதேபோல் நீங்கள் ஒரு மனிதரை சந்திக்கிறீர்கள். அவர் உங்கள் மீது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் நீங்கள் அவரிடம் இருந்து ஒரு தனி வெறுப்பு அல்லது அமைதி எதுவாக இருந்தாலும் உணர்கிறீர்கள். ஏனெனில் அவர் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்கள் அவரின் உடலிலேயே பதிந்து உங்களுக்கு பிரதிபலிக்கிறது. இதுவும் பரோட்ச கர்மா. நாம் வாழ்க்கையில் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் செயலாக்கப்படாமல் இருந்தாலும் அது ஒரு விதமாக ஒரு இடத்தில் பதிகிறது. அந்த எண்ணங்கள் எங்கே போகின்றன என்றால் அவை உங்கள் மனதில் ஒரு எண்ண வடிவமாக பதிகின்றன. அந்த எண்ணங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப தோன்றி ஒரு மனப்பதிவாக உருவாகின்றன. ஒரு நாள் அந்த மனப்பதிவு ஒரு நடத்தை ஆகி உங்கள் வாழ்க்கையை இயக்கும் சக்தியாக மாறுகிறது. அதனால்தான் எண்ணங்களை மட்டும் மாற்றினாலே வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற சித்தாந்தம் உண்மை. உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன. நீங்கள் நம்பும் விதத்தில்தான் நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். நம்மால் பார்க்கப்படாத பல விஷயங்கள் நம்மால் உருவாக்கப்படுகின்றன. அவை உண்மையாகும் காலத்தில் நாம் அதனை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் பின்னர் அந்த நிகழ்வுகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். புராணங்களில் கூறப்படுவது போல பலமுறை ஒரு மனிதன் நம்பிக்கையுடன் இறைவனை நோக்கி ஒரு நல்ல எண்ணம் வைத்து பிரார்த்தனையுடன் செயலை தொடர்ந்தால் அந்த எண்ணம் பலமுறை அவருக்கு காப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயை நினைத்து அழுகிறாள். அவரது குரல் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பிற்கு ஒரு சக்தி பதிலளிக்கிறது. அதற்கான விளைவுகள் நிகழும். இந்த செயல்கள் அனைத்தும் கர்மாவின் பரிமாணங்களில் உள்ள நுண்ணிய தொடர்புகள். இதுதான் வாழ்க்கையின் நரம்புகள் போல் நெகிழும் உண்மை. உங்கள் கர்மா உங்கள் செயல்களுக்கே மட்டுமல்ல, உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் செயல் நோக்கங்களுக்கும் உங்கள் அதிர்வலைக்கும் ஆதாரம் என்பதையே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு நபர் தியானத்தில் அமர்ந்தபோது அவரால் வெளியே எதுவும் செய்யப்படவில்லை என்றாலும் அவர் உள்நிலையில் உருவாக்கப்படும் நிம்மதி சக்தி பரப்பும் அதிர்வலை அந்த இடத்தை தூய்மையாக மாற்றும். அதன் தாக்கம் பார்வையால் அறிய முடியாது, ஆனால் உணர்ச்சியால் உணர முடியும். இதுவும் ஒரு வகையான கர்மாவின் செயல். இப்போது நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். இதனை நம்மால் எப்படி உணர முடியும்? நம்மால் உணர முடியுமா? ஆம், ஒரு சிறந்த பயிற்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் நமது எண்ணங்களை ஒரு நாள் முழுவதும் கவனிக்கலாம். நாம் யாரை பார்த்து என்ன நினைக்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், என்ன உணர்வுகளால் கட்டுப்படுகிறோம், இவை அனைத்தையும் ஒரு கவனத்தில் பதிவு செய்து பாருங்கள். மிக விரைவாக உங்களுக்குள் ஒரு சுய விழிப்புணர்வு பிறக்கும். உங்கள் செயல்களில் ஒரு சீரமைப்பு வரும். இந்த சீரமைப்பே உங்கள் கர்மாவின் ஓட்டத்தை மாற்றும். உங்கள் வாழ்க்கை அதன் வழியில் பயணிக்கத் தொடங்கும். நீங்கள் சொல்லுவது போல் உங்கள் பிழைகள் குறைகின்றன. உங்கள் செயல்கள் எடுக்கும் பிணைகளை குறைக்கின்றன. உங்கள் மனம் தூய்மையடைகிறது. இந்த தூய்மை மனநிலையே அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க ஒரு படிக்கட்டாக அமைகிறது. அதுதான் ஆன்மீக சிந்தனை. இதுதான் பக்தி. ஆன்மீகம் என்றால் நாம் தீபம் ஏற்றுவது அல்ல, பூஜை செய்வது அல்ல. ஆன்மீகம் என்றால் நாம் எதை எண்ணுகிறோம், எதை உணர்கிறோம், எதை செய்ய விரும்புகிறோம், எதை கைவிட தயாராக இருக்கிறோம் என்பதே ஆன்மீகம். கர்மா என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை. அந்த பாதையில் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அடிக்கல்லாக இருக்கிறது. நீங்கள் எதை எண்ணுகிறீர்கள் என்பதையே இறைவன் பார்க்கிறான் என்ற பெருமொழி வேதங்களில் உண்டு. ஏனெனில் எண்ணங்கள்தான் செயல்களுக்கு அடிப்படை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு மட்டுமே மாற்ற முடியும். நீங்கள் நம்புவது நல்லதா தீயதா என்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் தரம் இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் அன்பை கொண்டதா பயத்தை கொண்டதா என்பதில்தான் உங்கள் உணர்வு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் உள்ள ஒவ்வொரு உணர்வையும் நல்ல நோக்கத்தில் மாற்றிய பின் உங்கள் வாழ்வு கர்மாவின் அதிர்ச்சியிலிருந்து கருணையிலாக மாறும். எண்ணங்களின் சக்தி
உங்கள் நிமிட வாழ்க்கையின் முதன்மை இயக்கி. மனிதன் ஒரு செயலால் அல்ல ஒரு எண்ணத்தால் கட்டமைக்கப்படுகிறான். அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் ஒரு எண்ணத்தின் விளைவுகளாக உருவாகின்றன. ஆனால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவரிடம் இருக்கின்றதா என்ற கேள்விக்கேதான் நாம் பதிலளிக்க வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான நேரங்களில் மனிதன் தன்னுடைய எண்ணங்களால் கட்டுப்படுகிறான், ஆனால் அவற்றை அவர் கட்டுப்படுத்தவில்லை. ஒரு நாளில் நீங்கள் தோன்றும் எண்ணங்களை எண்ணி பாருங்கள். ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் உங்கள் மனதின் மீது தாக்கம் செலுத்துகின்றன. சில நேரங்களில் அவை உங்களை ஊக்குவிக்கின்றன, சில நேரங்களில் அவை உங்களை வீழ்ச்சிக்கு இழுத்துச் செல்கின்றன. நீங்கள் அந்த எண்ணங்களை ஆழமாக கவனிக்காததால் அவை உங்கள் எண்ண மண்டலத்தில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. பின்னர் அவை ஒரு பழக்கமாக மாறுகின்றன. அதே பழக்கம் உங்கள் நடத்தை மற்றும் வாழ்க்கை முறையையும் நிர்ணயிக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் என்பது எங்கிருந்து வருகின்றன என்றால், உங்கள் கடந்த அனுபவங்களில் இருந்து, உங்கள் நினைவுகளில் இருந்து, உங்கள் மனதின் முன் திட்டவட்டமில்லாமல் தோன்றும் அதிர்வுகளில் இருந்து வருகின்றன. நீங்கள் பார்ப்பது, கேட்பது, வாசிப்பது, உணர்வது அனைத்தும் ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அந்த எண்ணம் உங்கள் உடலிலும் மனதிலும் பதிகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒருவரின் பிரமிப்பூட்டும் பேச்சைக் கேட்கிறீர்கள். அந்த பேச்சின் ஓசை மட்டும் இல்லாமல் அந்த சொற்களில் பதிந்துள்ள சக்தி உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை தூண்டும். அது உங்களை நம்பிக்கையுடன் செயல்பட வைக்கும். அதேபோல் நீங்கள் ஒரு பீதியூட்டும் செய்தியை கேட்கிறீர்கள். அது உங்களுக்குள் ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த பயம் உங்கள் நாளைய செயல்களில் ஒருவிதமான பதற்றத்தை தூண்டும். இவை அனைத்தும் எண்ணத்தின் ஆரம்ப நிலைகளே. நாம் எண்ணங்களை உணர்ந்தபின் அதனை வாக்கால் வெளிப்படுத்துகிறோம். அந்த வாக்கின் பின் விளைவுகள் செயல்களாக மாறுகின்றன. அந்த செயல்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை உருவாக்குகின்றன. அதாவது ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையைப் போல் நம் வாழ்க்கையின் நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அது வளர்ந்து ஒரு மரமாகும். அதன் நிழலில்தான் நாம் வாழ்கிறோம். இதை நாம் புரிந்து கொண்டால், நாம் எதை எண்ணுகிறோம் என்பதிலேயே எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் நாளில் ஒரு நிமிடமாவது உங்கள் உள்ளத்தை கேட்டு பாருங்கள். என்ன சிந்தனை ஓடுகிறது? எது உங்களை பாதிக்கிறது? உங்கள் மனநிலை எது? அதில் நீங்கள் ஒரு சுவாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணத்தையே மெல்ல மெல்ல மாற்ற முயலுங்கள். நீங்கள் அமைதியை உருவாக்க முயலுங்கள். உங்களுக்குள் உள்ள பதட்டங்களை வெளியே அனுப்ப முயலுங்கள். உங்கள் உடலின் பதில்கள் கூட உங்கள் எண்ணங்களுக்கு அடிபணிந்து செயற்படுகின்றன. ஒரு சிந்தனை உங்கள் இருதய துடிப்பை மாற்றலாம், உங்கள் மூச்சை வேகமாக்கலாம், உங்கள் சுவாசத்தின் ஆழத்தை உயர்த்தலாம், உங்கள் நரம்புகளை வலுக்கூட்டலாம். நீங்கள் சந்தோஷமாக சிந்திக்கும்போது உங்கள் முகத்தில் சிரிப்பு தெரியும், உங்கள் கண்களில் வெளிச்சம் தோன்றும். நீங்கள் கவலையாக சிந்திக்கும்போது உங்கள் தோள் சாய்ந்துவிடும், உங்கள் முகம் துன்பத்துடன் மாறிவிடும். இதுவே நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், உங்கள் எண்ணங்கள் உங்கள் உடலையும் உங்கள் செயல்களையும் கட்டுப்படுத்துகின்றன. அதனால்தான் பரம்பொருள் ஒருவன் தனது விருப்பத்தை காட்ட விரும்பும் பொழுது ஒரு சிந்தனையே உருவாக்குகிறார். அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும் அந்த எண்ணமே பல தலைமுறைகளை மாற்றும். ஒருவர் எதையாவது உங்களிடம் கூறினால் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்கிறீர்கள். அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நினைவாக உங்கள் மனதில் பதிகிறது. அந்த நினைவு ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதின் வாசலில் வந்து நுழைகிறது. அது உங்கள் சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த எண்ணத்துடன் உணர்ச்சி சேர்க்கிறீர்கள். அது உங்கள் எண்ண சக்தியை அதிகப்படுத்தும். அந்த எண்ணம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு புதிய உந்துதலை உருவாக்கும். அந்த உந்துதல் உங்கள் வாழ்க்கையின் தீர்வுகளை மாற்றும். எது நன்மை எது தீமை என்பதை உங்கள் எண்ணங்கள் தீர்மானிக்கின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன்படிதான் உங்கள் கண்கள் பார்க்கின்றன, உங்கள் காதுகள் கேட்கின்றன, உங்கள் நாக்கு பேசுகின்றது, உங்கள் மனது பதிலளிக்கிறது. உதாரணமாக, ஒருவன் எப்போதும் அச்சத்துடன் சிந்திக்கிறான் என்றால் அவன் அனைத்தையும் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் நம்பிக்கையை இழக்கிறான். அவனுடைய நடத்தை மாறுகிறது. மற்றவர்கள் அவனை நம்புவதில் சிரமம் அடைகிறார்கள். இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி இன்னும் தீவிரமாக அவனை இழுத்துச் செல்லும். ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கை நிழலாகிவிடும். அதே நேரத்தில் ஒருவர் நல்ல எண்ணங்களுடன் வாழ்கிறார் என்றால் அவர் எங்கிருந்தும் ஒரு நல்ல சிந்தனையை தேடிக்கொள்கிறார். அவர் வாசிக்கும் புத்தகம் கூட அவனுக்கு தூண்டுகோலாகிறது. அவர் பார்ப்பது, கேட்பது, யாருடன் பேசுவது அனைத்தும் அவனுடைய நல்ல எண்ணங்களை வளர்க்கும். இதுவும் ஒரு சுழற்சி. இது வளர்ச்சி தரும் சுழற்சி. இது கர்மாவை மாற்றும் சுழற்சி. எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் வழிகள். நாம் இதுவரை பார்த்தது போல் எண்ணங்கள் என்பது
ஒருவரது வாழ்க்கையை உருவாக்கும் முதல் அடுக்காக இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை உணர்ந்தால்தான் நாம் அவற்றை மாற்ற வழி காண முடியும். எண்ணங்கள் நம்முடைய அனுபவங்களில் இருந்து மட்டும் இல்லாமல் நாம் தினசரி எதிர்கொள்கின்ற தகவல்களில் இருந்தும் வருகின்றன. நாம் பார்க்கும் டிவி நிகழ்ச்சிகள், நாம் கேட்கும் பாடல்கள், நாம் வாசிக்கும் செய்தித்தாள்கள், நம்மால் தொடர்பு கொள்ளப்படும் மனிதர்கள், இவை அனைத்தும் நம்முள் ஒரு எண்ணத்தை விதைக்கின்றன. அந்த எண்ணம் ஒரு விதை போல உங்கள் மனதில் பதிகிறது. நீங்கள் ஒரு நாளில் சுமார் 40,000 முதல் 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறீர்கள். அதில் பெரும்பாலான எண்ணங்கள் உங்கள் கடந்த அனுபவங்களின் பிரதிபலிப்புகள். ஆனால் புதிய எண்ணங்களை நீங்கள் ஏற்கிற விதமே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. உதாரணமாக, ஒரு நாள் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தும் வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தை உங்கள் மனதில் பதிகிறது. அது உங்கள் உணர்வை பாதிக்கிறது. அந்த பாதிப்பின் அடிப்படையில் ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகிறது. அது உங்கள் உடலில் ஒரு பதற்றத்தை உருவாக்கும். அந்த பதற்றம் உங்கள் மூச்சை வேகப்படுத்தும், உங்கள் இருதயத்தை அதிர வைக்கும். அந்த உடல் மாற்றங்கள் உங்கள் மனதின் அமைதியை கலைத்துவிடும். அதனால்தான் நல்ல எண்ணங்களை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது. நமக்குள் உருவாகும் எண்ணங்களை நாம் எவ்வாறு தூய்மைப்படுத்தலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் வழி தியானம். தியானம் என்பது பித்த சுத்திகரிப்பு மட்டும் அல்ல, அது மன சுத்திகரிப்பு. நம்முள் தோன்றும் எண்ணங்களை தூரிக்க இயலாத போதும் அவற்றை பார்க்கும் திறனை பெறலாம். அதற்கு தியானம் உதவும். ஒரு நாள் 10 நிமிடங்களாவது அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் மூச்சை மூளைக்கு அனுப்பும் தொடர்பை உணருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை ஒன்றும் செய்யாமல் கவனியுங்கள். அவை எப்படி உருவாகின்றன, எப்படி மாறுகின்றன, எவ்வளவு நேரம் தங்குகின்றன என்பதை கவனியுங்கள். இது ஒரு நாளில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் தொடரும்போது உங்கள் மனது ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் இயங்கத் தொடங்கும். அது உங்கள் எண்ணங்களை வடிகட்ட ஆரம்பிக்கும். எந்த எண்ணம் உங்களை உள்நோக்கி பிழுக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் உள்ளத்தை உங்களால் அடைய முடியும். இரண்டாவது வழி நல்ல வாசிப்பு. ஒருவர் வாழ்க்கையை மாற்றும் முதல் பயிற்சி என்ன என்றால் அது புத்தகம் வாசிப்பது. நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதே உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதையும் தீர்மானிக்கிறது. ஏனெனில் வாசிப்பு என்பது ஒரு மௌன உரையாடல். நீங்கள் அந்த எழுத்தாளருடன் நடத்தும் ஒரு தனிப்பட்ட உரையாடல். நீங்கள் அவர் சிந்தனையை உள்வாங்கும் நேரம். அந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையும் பதிகிறது. அதனால் உங்களது புத்தகத் தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் தீர்மானிக்கின்றன. மூன்றாவது வழி சுற்றி உள்ளவர்கள். யாருடன் நீங்கள் நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது மிக முக்கியம். ஏனெனில் மனிதர்கள் அதிர்வலை கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன உணர்கிறார்கள், அதிர்வலை உங்கள் மேல் பட்டுவிடும். ஒரு உறுதியான ஆன்மீக சிந்தனையுள்ள நபரிடம் நீங்கள் அருகில் இருந்தால் அவரது எண்ணங்கள் உங்களை உயர்த்தும். ஒரு இடைவெளியற்ற பதட்ட நிலையில் இருப்பவர்களோடு நீண்ட நேரம் செலவிடும்போது உங்கள் மனமும் பதட்டமடையும். நான்காவது வழி பாடல்கள் மற்றும் இசை. நம் மூளை இசையை நேரடியாக உணர்கிறது. ஒரு பாடல் உங்களை அழைக்க வைக்கும். ஒரு இசை உங்களை எழுப்ப வைக்கும். ஒரு துவக்க இசை உங்களை நிமிர்த்தும். இதற்கான ஆதாரமாய் பண்டைய இந்தியர்கள் சாம வேதத்தை இசையாகவே பாடினர். அதில் ஒவ்வொரு சுரமும் ஒரு நபரின் அதிர்வலை கட்டுப்படுத்தும் வகையில் இருந்தது. அதனால் நீங்கள் கேட்கும் இசையின் தரம் உங்களை மாற்றும். ஐந்தாவது வழி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். நீங்கள் உங்கள் மனதோடு பேசுகிறீர்களா என்பது முக்கியம். நீங்கள் யாரையும் புரியாத அளவில் அடிக்கடி உங்களுடன் பேசுகிறீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிகின்றன. நீங்கள் சொல்லுவது போலவே உங்கள் நம்பிக்கையும் உங்கள் மனநிலையும் அமைகின்றன. உதாரணமாக, நீங்கள் அடிக்கடி என்னால் முடியாது என்று சொல்லத் தொடங்கினால் ஒரு நாள் உங்கள் உடலும் முடியாது என்று பதிலளிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் சுயுரையாடல் என்பது சிறந்த வார்த்தைகளால் நிரம்ப வேண்டும். ஆறாவது வழி பரிசுத்தமான இடங்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் அதற்கான தனி அதிர்வலை உள்ளது. சில இடங்களில் அமைதியும் ஆனந்தமும் பரவியிருக்கும். சில இடங்களில் பதட்டமும் சண்டையும் காணப்படும். நீங்கள் அதிகமாக செல்லும் இடங்கள் உங்கள் மனதில் ஒருவித சாயலினை ஏற்படுத்தும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு ஆலயம், ஒரு இயற்கை சூழ்நிலை கொண்ட இடம் அல்லது ஒரு புத்தக மையம் போன்று உள்ள சுத்தமான அதிர்வலை கொண்ட இடத்தில் இருப்பது உங்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை குறைக்க உதவும். இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் கருவிகள் ஆகின்றன. அவற்றை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி பழகினால் உங்கள் எண்ணங்கள் மெல்ல மெல்ல தெளிவாக மாறும்.
உங்களின் சிந்தனை நிம்மதியாக மாறும். அது உங்கள் சொற்களிலும் செயல்களிலும் பிரதிபலிக்கத் தொடங்கும். உங்கள் கர்மா மாறத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். சிந்தனையின் அதிர்வும் கர்மாவின் செயல்பாடும். பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் அதிர்வலை அமைப்பு. உங்கள் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அதிர்வலை உருவாக்குகிறது. அந்த அதிர்வலை நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். எப்படி ஒரு ரேடியோ அலை ஒலி வடிவத்தில் பயணிக்கிறது, அந்த அலை காற்றில் ஒளி வடிவமாக பரவுகிறது, அதேபோல் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணம் ஒரு அதிர்வலைக்குரிய அதிர்வாக வெளியேறுகிறது. அந்த அதிர்வலை ஒரு செயலை தூண்டும். அந்த செயல் ஒரு சம்பவத்தை உருவாக்கும். அந்த சம்பவம் ஒரு விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் வைத்தால் அதற்குரிய அதிர்வலை உங்களைச் சுற்றியவர்களை நன்மைக்கு இழுக்கும். அதே நேரத்தில் ஒரு பொல்லாத எண்ணம் உங்களிடமிருந்தே பிறருக்கு ஒரு எதிர்மறையான அதிர்வை பரப்பும். இந்த அதிர்வுகள் காற்றிலும் நீரிலும் நிலத்திலும் விண்வெளியிலும் பரவி உங்கள் வாழ்வில் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகளை அனுபவிக்கும் முதல் இடம் உங்கள் உடலே. உங்கள் உடலில் ஒவ்வொரு செல்லும் அந்த எண்ணத்தின் தாக்கத்தால் பதறுகிறது. இல்லை என்றாலும் அவை அசையும், தங்களை சீரமைக்கும். உங்கள் இதயம், உங்கள் மூளை, உங்கள் இரத்த ஓட்டம் அனைத்தும் அந்த எண்ணத்தின் அதிர்வை உணரக்கூடிய திறனுடையவை. உங்கள் கர்மாவின் விதைகள் உங்கள் எண்ணங்களில் பதிகின்றன. ஒரு மனிதன் அதிகமாக ஒரே மாதிரியான எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்தால் அது ஒரு வழக்கமான மனநிலையாக மாறுகிறது. அந்த மனநிலை உங்கள் நடத்தை ஆகிறது. உங்கள் நடத்தை உங்கள் பழக்கமாகிறது. உங்கள் பழக்கம் உங்கள் வாழ்க்கையாகிறது. இதில் இருக்கின்ற அதிசயம் என்னவென்றால், இந்த மாறும் விதியை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். எப்படி என்றால், அந்த அடிப்படை எண்ணத்தை மாற்றுவதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த எண்ணங்களை நேர்மறை சிந்தனைகளால் மாற்ற வேண்டியுள்ளது. உதாரணமாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறைத்து நினைக்கிறீர்கள் எனில் உங்களது செயல்கள் அதற்கேற்ப குறைவடையும். நீங்கள் ஒருபோதும் என்னால் இது முடியாது என நினைத்தால் அந்த எண்ணத்தின் அதிர்வை உங்கள் உடலில் பதியும். உங்கள் செயல்களில் ஒரு மருத்துவம் தோன்றும். ஒரு பயம் உருவாகும். அது உங்கள் வாய்ப்புகளை தடுக்க துவங்கும். அது உங்கள் வாழ்க்கையின் வாயில்களை மூடும். அதே நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடல் நிமிர்கிறது. உங்கள் மூளை உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்கள் கண்கள் ஒரு உறுதி கொண்ட ஒளியை கொண்டிருக்கின்றன. பிறர் உங்களை பார்த்து உற்சாகமாகிறார்கள். உங்களிடம் நல்ல வாய்ப்புகள் வந்தடைய துவங்கும். இந்த சிந்தனையின் அதிர்வுகளை புரிந்துகொள்ள நாம் ஒரு ஆழமான ஆன்மீக அறிவை தேட வேண்டும். பரம்பொருள் என்பவர் வெறும் உருவமல்ல, அவர் ஒரு சக்தி. அந்த சக்தி உங்கள் சிந்தனையால் இயக்கப்படுகிறது. உங்களுடைய நினைவு அவரை நோக்கி செல்லும் விதமே உங்களுக்குள் அந்த சக்தியை அனுபவிக்க இடமளிக்கிறது. பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனிடம் கூறுவது, உன்னுடைய மனம்தான் உன்னை மோட்சத்திற்கும் வீழ்ச்சிக்கும் காரணம். நீ உன்னுடைய மனத்தை நடத்தத் தெரிந்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தத் தெரிந்தவனாகிறாய். இதுவே எண்ணங்களின் அதிர்வின் மீது வைத்துள்ள வித்தியாசமான ஆன்மீக பார்வை. பிரம்மன் என்பது எல்லா இடங்களிலும் உள்ள சக்தி. அவர் உங்கள் எண்ணங்களின் வடிவத்தில் குரல் கொடுக்கிறார். ஒரு சிறு குழந்தை தன்னுடைய மனதிலேயே ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் சிந்திக்கலாம், ஒரு பயங்கர மனிதராகவும் சிந்திக்கலாம். அந்த சிந்தனை குழந்தையின் நடத்தை உருவாக்கும். அது உண்மையாகும். அதே போலவே ஒரு பெரிய மனுஷனின் எண்ணமும் அவனது வாழ்க்கையை உண்மையாக மாற்றும். இங்கே உங்கள் கர்மா உங்களை ஒரு பாதையில் செலுத்துகிறது. ஆனால் உங்கள் சிந்தனையின் அதிர்வம் அந்த பாதையை எளிமையாக்கலாம் அல்லது கடுமையாக்கலாம். உதாரணமாக, ஒரே சூழ்நிலையில் இரண்டு மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவருக்கு அது வெற்றிக்கு வழி தரும், மற்றொருவருக்கு அது தோல்விக்கு வழி தரும். காரணம், அவர்கள் இருவரும் அந்த சூழ்நிலையை எப்படி அணுகுகின்றனர் என்பதில்தான் உள்ளது. ஒருவர் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறார், மற்றவர் அதனை ஒரு தண்டனை என்கிறார். ஒருவர் அதில் வளர்கிறார், மற்றவர் அதில் விழுகிறார். இவை எல்லாம் அவர்கள் சிந்திக்கும் அதிர்வலையின் தாக்கங்கள். மனிதனின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் முதல் படியாக இருக்கின்றது அவன் சிந்தனையின் கட்டுப்பாடு. அவன் மனதின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எதை எண்ணுகிறான், எதற்காக எண்ணுகிறான், அந்த எண்ணம் எதை உருவாக்கப் போகிறது என்பதை ஆராய வேண்டும். நீங்கள் உங்கள் சிந்தனையை வலிமையாக்க விரும்பினால் உங்கள் மனதின் மூல ஆதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆதாரமான நினைவுகள், உங்கள் காயங்கள், உங்கள் பயங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் கனவுகள் அனைத்தும் இணைந்து
உங்கள் சிந்தனையின் மூல சக்தியாக இருக்கும். இந்த அடிப்படைகளை நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்ற ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு உன்னதமான சிந்தனையை பிடித்துக் கொள்ளும்போது அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்கள் உங்கள் செயல்களை மாற்றும். உங்கள் செயல்கள் உங்கள் கர்மாவை மாற்றும். கர்மாவும் நாமும் அதிர்வும் அறிவும். கர்மா என்பது வெறும் செயலை அடிப்படையாக கொண்டது அல்ல, அது நம்மிடமிருந்து வெளியேறும் ஒவ்வொரு எண்ணத்தின் அதிர்வையும் உணர்வையும் செயலாக்குவதும் அதை திரும்ப நம்மிடம் கொண்டு வருவதுமாக அமைந்திருக்கிறது. ஒரு விதை பூமியில் விதைக்கும் போது அது நீர், வெளிச்சம், காற்று எல்லாவற்றையும் அடைந்து பின்னர் ஒரு தாவரமாக வளர்க்கிறது. அதுபோலவே ஒரு எண்ணம் உங்களிடம் தோன்றும்போது அது உங்கள் உள்ளத்தின் சூழ்நிலை என்ன என்பதை பொறுத்து அந்த எண்ணத்தின் விளைவு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளம் அச்சத்தால் நிரம்பியிருப்பது போல ஒரு நிலை இருந்தால் அந்த நல்ல எண்ணமும் அந்த அச்சத்தில் உருகி போய்விடும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சாதாரண எண்ணத்தை கொண்டிருந்தாலும் உங்கள் உள்ளம் துணிவுடன் இருக்கிறதென்றால் அந்த எண்ணம் ஒரு பெரிய வெற்றிக்கு செயல்படக்கூடியதாக மாறும். இங்கேதான் உணர்வுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீங்கள் உங்கள் மனதில் உருவாக்கும் உணர்வுகள் உங்கள் கர்மாவின் அதிர்வை கட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுடைய உணர்வை கேட்கிறது, உங்கள் வார்த்தையை மட்டும் அல்ல, உங்கள் உணர்வை உணர்ந்து அதற்கேற்ப பதிலளிக்கிறது. உதாரணமாக, நீங்கள் யாரையாவது பார்த்து வெளியில் ஒரு போக்கு போல சிரித்தாலும் உங்கள் உள்ளத்தில் அவரை வெறுப்போடு பார்த்தால் அவரால் உணரப்படுவது உங்கள் முகசாவி அல்ல, உங்கள் உள்ள உணர்வின் அதிர்வே. அவர் உணர்வார், அந்த உணர்வின் அதிர்வும் அவரால் திரும்ப அனுப்பப்படும். அதுதான் பரஸ்பர கர்மா. இதற்கு வேதங்களில் மிக அழகான விளக்கம் உண்டு. அங்கீகாரம் பெறும் எண்ணங்கள் என்பது வெறும் சாதனைகளின் தொகுப்பாக இருக்காது. அந்த எண்ணம் ஒரு நற்கருத்தாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நல்ல நோக்கத்துடன் இருக்க வேண்டும். அது மற்றவருக்கு நன்மை பயக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் அடியில் உள்ள உணர்வு, பரிவு, நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றால் நிரம்பியிருக்க வேண்டும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உங்கள் எண்ணம் ஒன்றும் உங்கள் உணர்வு ஒன்றும் வெவ்வேறு இல்லை. இரண்டும் இணைந்துதான் ஒரு செயலாக பிரபஞ்சத்தை அடைகின்றன. அதேபோல உங்கள் செயல் ஒன்றும் உங்கள் கர்மாவும் வெவ்வேறு அல்ல. அந்த செயலின் பின்னால் உள்ள உங்கள் எண்ண, உணர்வு, நோக்கம் ஆகியவை சேர்ந்து உங்கள் கர்மாவை உருவாக்குகின்றன. உதாரணமாக, ஒருவர் யாரையாவது காயப்படுத்துகிறார், ஆனால் அவர் மனத்தில் எந்த ஒரு தீமை இல்லாமல் செய்துள்ளார் எனில் அந்த செயல் ஒரு கடுமையான கர்மாவாக செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவன் யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் மனதின் ஆழத்தில் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறான் எனில் அந்த எண்ணம் ஒரு கார்மிக தாக்கத்தை உருவாக்கும். அதனால்தான் பல ஆன்மீக கோணங்களில் உங்கள் செயல், உங்கள் நோக்கம், உங்கள் உள்ளத்தின் தூய்மை ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்கள் கர்மாவின் தரத்தை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறப்படுகிறது. இதில் நாம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்கிறோம். உங்கள் உள்ளத்தின் சுத்தம் என்பதை விட உங்கள் உள்ளத்தின் அதிர்வின் தூய்மை என்பது முக்கியமானது. பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்ட சக்தி. நீங்கள் நின்று கொண்டு உங்கள் மனதுக்குள் ஒரு சின்ன எண்ணத்தை கொண்டாலே அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. அந்த அதிர்வம் இந்த விண்வெளியில் ஒரு சக்தியாக சுற்றிக் கொண்டு வருகின்றது. இது ஒரு ஆன்மீக உண்மை மட்டுமல்ல, இது ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட. நாம் இப்போது இவற்றை புரிந்து கொண்ட பின்னர் ஒரு கேள்வி எழுகிறது, நமக்கு இந்த கர்மாவின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட முடியுமா, அல்லது நாம் அதை மாற்றக்கூடியதா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில், நம் சிந்தனையை மாற்றினால் நம் கர்மாவையும் மாற்ற இயலும். நீங்கள் தினமும் உங்கள் மனதின் நிலையை கவனியுங்கள். உங்களிடம் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்த்து அதை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எப்போது ஒரு எதிர்மறையான எண்ணம் வருகிறது, அப்போது அதை ஒரு நல்ல எண்ணமாக மாற்றும் பயிற்சி செய்யுங்கள். இது ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் மெல்ல அது உங்கள் இயல்பான செயல்பாடாக மாறும். இந்த சிந்தனையின் தூய்மைதான் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படை. கர்மா என்பது ஒரு பரிணாம விதி. அதனுடன் எதுவும் சரியாகவோ தவறாகவோ இல்லை. அது உங்கள் உள்ளத்தின் சுய பதிலளிப்பாக இருக்கிறது. நீங்கள் எதை உள்ளத்தில் வைக்கிறீர்கள், அதேதான் உங்கள் வாழ்க்கை ஆகிறது. நீங்கள் உங்கள் மனதில் அமைதியை வைக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை பெறுவீர்கள். நீங்கள் அன்பை வைக்கிறீர்கள், நீங்கள் அன்பான மனிதர்களை சந்திப்பீர்கள். நீங்கள் பயத்தை வைக்கிறீர்கள், நீங்கள் பயத்திற்குரிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வீர்கள்.
இதுவே உங்கள் கர்மா. இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தை மாற்றுங்கள், உங்கள் மனநிலையை மாற்றுங்கள், உங்கள் உணர்வுகளின் அடிப்படையை மாற்றுங்கள், உங்கள் செயல்களின் நோக்கங்களை தூய்மைப்படுத்துங்கள். இந்த செயல்கள் நாளொன்றில் நிகழாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முயற்சி உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும், உங்களின் மனச்சாயல் மாற்றும், உங்களின் அதிர்வலை உயர்த்தும், உங்களின் கர்மா அதற்கேற்ப சீரமைக்கப்படும். அதனால் உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்று நீங்கள் உறுதியாக நம்பினால், அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஒரு சக்தியாக மாறும். அந்த சக்தி உங்கள் செயல்களில் பளிச்சிடும், அது உங்கள் சொற்களில் வெளிப்படும், அது உங்கள் வாழ்க்கையின் பாதையே புதியதாக்கும். பூர்வ ஜன்ம கர்மாவின் தாக்கம். நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கை என்பது வெறும் இந்த பிறவியின் செயல்களின் விளைவாக மட்டும் இல்லை. நம்முடைய கடந்த பிறவிகளில் நாம் செய்த செயல்கள், நினைத்த எண்ணங்கள், உயிர்களோடு மேற்கொண்ட உறவுகள் அனைத்தும் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றன. இதுவே பூர்வ ஜன்ம கர்மா. பலர் கேட்பார்கள், கடந்த பிறவி இருக்கிறதா? அதில் நம்மால் நினைவில் எதுவும் இல்லை என்றால் அதை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற கேள்வி மிக இயல்பு. ஆனால் அந்த நினைவுகள் இல்லாமலே அது நம் வாழ்க்கையில் எப்படி விளைவாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்தால்தான் அதனை நம்ப முடியும். ஒருவர் சிறுவயதில் இருந்தே ஒரு தனித்திறமை உடையவராக இருக்கிறார். ஒரு சிறுவன் இசையை கற்றுக்கொள்ளாமலே வாத்தியங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறான். சிலர் சிறுவயதில் இருந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறார்கள். சிலர் பிறருக்கு உதவுவதிலேயே ஆனந்தம் காண்கிறார்கள். இவை எல்லாம் இந்த பிறவியில் அவர் பெற்ற வழக்கம் அல்ல. அவை கடந்த பிறவியில் அவர் மேற்கொண்ட நற்பணிகள், சிந்தனைகள் மற்றும் திருப்திக்குரிய செயல்களின் விளைவுகளாக இருக்கலாம். அதேபோல சிலர் சிறுவயதில் இருந்து மிகுந்த சோதனைகளை சந்திக்கிறார்கள். குடும்பத்தில் சுகமின்மை, உடலில் பலவீனம், மனத்தில் பயம். இவையெல்லாம் இந்த பிறவியில் அவர் ஏதும் செய்யாமலே தோன்றுகின்றன. ஆனால் இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு காரணம். கடந்த பிறவியில் அவர் ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டார். அந்த நிலையின் தொடர்ச்சிதான் இன்றைய வாழ்க்கை. பூர்வ ஜன்ம கர்மாவை புரிந்து கொள்வதற்கான வழி உங்களுடைய இயல்புகளை உணர்வது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை வெறுக்கிறீர்கள், எதை கண்டால் மனம் ஓடுகிறது, எதை கண்டால் உங்களை அசிங்கமாக உணர வைக்கிறது, இவை எல்லாம் உங்கள் கடந்த பிறவியின் சின்ன சின்ன சுவடுகள். பகவத்கீதையில் கண்ணன் சொல்வது போல, ஒருவன் ஒரு பிறவியில் ஆன்மீக முயற்சியைத் தொடங்கி அதை முடிக்காமல் மறைந்துவிட்டால் அவர் அடுத்த பிறவியில் அந்த முயற்சியைத் தொடர ஒரு சூழ்நிலை கொடுக்கப்படும். அதுவே ஆன்ம சிந்தனையின் தொடர்ச்சி, அதுவே கர்மாவின் தொடர்ச்சி. இந்த பூர்வ ஜன்ம கர்மா நம் வாழ்க்கையில் பல வழிகளில் வெளிப்படுகிறது. முதலில் அது நம் பிறப்பை தீர்மானிக்கிறது. நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய உடல்நிலை, நம்முடைய திறமைகள் மற்றும் குறைகள் அனைத்தும் அந்த கடந்த கர்மாவின் விளைவுகள். இரண்டாவது, அது நம்முடைய மனநிலையை தீர்மானிக்கிறது. சிலர் எப்போதும் மனதில் சந்தோஷத்துடன் இருப்பார்கள், சிலர் எதிலும் எதிர்மறையாக நினைப்பார்கள், சிலர் எதிலும் பயம் கொண்டு வாழ்வார்கள். இது எல்லாம் இந்த பிறவியின் வழக்குகள் அல்ல, கடந்த பிறவியின் மனசாட்சியின் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. மூன்றாவது, அது நம் உறவுகளை உருவாக்குகிறது. ஒரே குடும்பத்தில் சிலரிடம் நமக்கு பேரன்பு இருக்கும், சிலரிடம் பிரச்சனை இருக்கும், சிலரிடம் தனிமை இருக்கும். இது எல்லாம் அந்த ஆத்மாவோடு நாம் கடந்த பிறவியில் பெற்ற உறவின் தரத்தை சொல்லுகிறது. நீங்கள் யாரையாவது எதிர்கொள்ளும் போது அவர்கள் உங்களிடம் நடக்கும் விதத்தில் ஒரு தனியான உணர்வு தோன்றுகிறது. சிலர் உங்களை விரும்புகிறார்கள், சிலர் காரணமின்றி வெறுக்கிறார்கள், சிலர் உங்களை பார்த்ததும் நட்புடன் இருக்கிறார்கள். இது எல்லாம் அந்த ஆத்மாவின் பூர்வ பந்தங்களை வெளிப்படுத்துகிறது. இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பூர்வ ஜன்ம கர்மா என்பது ஒரு கோட்பாடு மட்டுமல்ல, அது நம்மில் நிஜமாகவே செயல்படும் சக்தி. உங்கள் பூர்வ கர்மாவை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் அதற்கான விளைவுகளை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் என்பதை மாற்றலாம். அந்த எதிர்கொள்ளும் முறையே இந்த பிறவியில் நீங்கள் செய்கிற கர்மாவாக மாறும். ஒருவர் சோதனையை பார்த்து தள்ளிக்கொள்கிறார், அவர் இன்னொரு பிறவிக்கான வழியை உருவாக்குகிறார். ஆனால் ஒருவர் அதையே ஒரு போதனையாக பார்க்கிறார், அவர் அந்த பிணையை துண்டிக்கிறார், அவர் அந்த கர்மத்தின் இறுதி கட்டத்தை அடைகிறார். அதனால்தான் பல ஆன்மீக சிந்தனைகள் சொல்வது போல, நீங்கள் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு கர்ம பிணையின் முடிவாகவே பார்த்து அதை சமமாக எதிர்கொள்கின்றீர்களானால் நீங்கள் பூர்வ ஜன்மத்திலிருந்து விடுதலை பெறலாம். இதற்கான பயிற்சி உங்கள் உள்ளத்தையே மாற்றும் பயிற்சி. உங்கள் உள்ளத்தில் சாந்தியையும் சமத்துவத்தையும் வளர்த்தல், உங்கள் உள்ளம் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாமல் இருப்பதற்கான பயிற்சிதான் அது. இந்த பயிற்சிதான் சாகஷாத் ஆன்மீகம்.
இந்த பயிற்சிதான் பரம்பொருள் நாம் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நம்மால் கொடுக்கக்கூடிய பதில். அதனால்தான் நாம் கர்மத்தை வெறுக்க வேண்டியதில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கும் கருவியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கர்மத்தின் விளைவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதியின் மூலம் உங்கள் உள்ளம் தெளிவடையும். அந்த தெளிவின் அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு புதிய சிந்தனை செயல்கள் உங்கள் அடுத்த பிறவிக்கே அல்ல, இன்றே உங்கள் வாழ்வையே மாற்றத் துவங்கும். ஜென்மத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் மற்றும் பூர்வ கர்மா தொடர்பு. ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சோதனையாக மட்டுமல்ல, அது ஒரு சிந்தனையாகவும் ஒரு பாடமாகவும் ஒரு தீர்ப்பாகவும் இருக்கும். அது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு சீரமைப்பும் கூட. பலர் கேட்பார்கள், நான் எதையும் தவறாக செய்யவில்லை, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை சிக்கல்கள்? ஏன் என் உடல் எப்போதும் நோய்க்கு ஆளாகிறது? ஏன் என் உறவுகளில் அமைதி கிடைக்கவில்லை? ஏன் என் முயற்சிகள் பலிக்கவில்லை என்ற கேள்விகள் மனதில் நிறைந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில் நாம் இப்போது வாழும் பிறவியில் இல்லாமல் கடந்த பிறவிகளில் தேடப்பட வேண்டும். ஏனெனில் கர்மா என்பது ஒரு பக்கச்சரிகை அல்ல, அது ஒரு முழு சுற்றுச்சுழற்சி. நம்மால் செய்யப்பட்ட ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சொல் நமக்கு திரும்பியே ஆகும். நாம் ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்வை பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையின் சிறு பிரிவுகளை எடுத்துக் காணுங்கள். உங்கள் உடல்நிலை, உங்கள் உறவுகள், உங்கள் பொருளாதாரம், உங்கள் மனநிலை, இவை அனைத்தும் ஒரு பக்க விளைவுகள் அல்ல, இவை ஒரு அடிப்படை காரணத்தின் வெளிப்பாடுகள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பலரும் சொல்வார்கள், இந்த குழந்தை பரிகார ஜென்மம், இதற்கு கடந்த ஜென்மத்திலிருந்து புண்ணியம் சேர்ந்து பிறந்திருக்க வேண்டும் என்று. அதற்கு பொருள் என்னவென்றால், அந்த குழந்தையின் கடந்த பிறவிகளில் செய்த நல்ல செயல்கள் அந்த ஆன்மாவுக்கு ஒரு நலமான வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதேபோல் சிலர் பிறக்கும் பொழுது இருந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாத குறைபாடுகள், அவர்களின் குடும்பத்தில் நிரந்தர சண்டைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு தனிமை. அந்த சூழ்நிலை அவர்களுக்கு எந்த தவறும் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த காரணம்தான் பூர்வ ஜென்ம கர்மாவின் தாக்கம். இப்போது பலர் கேட்பார்கள், நாம் இப்போது நினைவில் இல்லாத ஒரு பிறவியின் காரணத்தால் இங்கு தண்டனை அனுபவிப்பது நீதியா என்பது ஒரு நேர்மையான கேள்வி. ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் ஒரு காயத்தால் வேதனைப்படும் போது அந்த காயத்தை அடித்தவர் இப்பிறவியில் இல்லை என்றாலும் நீங்கள் அந்த வலியை உணர்கிறீர்கள். அதேபோல உங்கள் ஆன்மா கடந்த பிறவிகளில் பெற்ற காயங்களை இப்பிறவியில் அனுபவிக்கிறது. அந்த அனுபவமே இந்த கஷ்டங்கள். அந்த கஷ்டங்கள் ஒரு நீதி அல்ல, ஒரு பதிலடி அல்ல, அது ஒரு தீர்வு. அது அந்த தவறாகச் செய்த எண்ணம் செயலுக்கு உங்கள் உள்ளம் சுத்திகரிக்க வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதன் சோதனைகளை வெறுத்து ஏன் எனக்கு மட்டும் இந்த வலி என்று கூறி தளர்கிறார் என்றால் அவர் இன்னும் அந்த எண்ணம் செயலுக்குள்ளான ஆன்மீக பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதே சோதனையை மற்றவர் பார்த்து, இதுவும் கடந்து போகும், இந்த நேரம் என்னை கற்றுக் கொடுக்க வருகிறது என்று ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவரால் அந்த கர்ம பிணையை முடிக்க முடிகிறது. அந்த பிணை ஒரு நிலை போல முடிவடைகிறது. கர்மாவை புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம் இதை ஒரு சட்டமாக பார்க்கலாம். நீர் எங்கு வடிந்தது அங்கிருந்தேதான் மண்ணில் ஈர்ப்பு ஏற்படும். அதுபோல நீங்கள் எந்தவிதமான எண்ணத்தை வெளியிட்டீர்கள், அதன் அதிர்வாக ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருவது தற்காலிகமாக அல்ல, ஒரு சரியான பின்விளைவாகவே அமைகிறது. இதுதான் சனாதன தர்மம் சொல்வது. உங்கள் கர்மம் உங்கள் ஜென்மத்தை வடிவமைக்கிறது. அது உங்கள் இளமை, உங்கள் உறவுகள், உங்கள் கடமைகள், உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் பாதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் தற்போதைய சிந்தனை, உங்கள் ஜாக்கிரதையான செயல்கள், உங்கள் உள்ளத்தின் தூய்மை, இந்த எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. இதற்கு உதாரணமாக ஒரு விதையை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு வித்தை நீங்கள் கடந்த பிறவியில் விதைத்திருக்கிறீர்கள். இன்று அது ஒரு கொடியாக வளர்ந்து உங்கள் வாழ்க்கையின் மரமாக நிற்கிறது. ஆனால் நீங்கள் இன்று புதிய விதைகள் விதைக்கத் தொடங்கினால் நாளை அந்த மரங்களும் உருவாகும். அதாவது உங்கள் கடந்த கர்மம் ஒரு மரம் போலவே வளர்ந்து இருக்கும். ஆனால் நீங்கள் இன்று அந்த மரத்தை நிழலாக அனுபவிக்கலாம், அல்லது அதை வெட்டிச் சுத்தமாக்கலாம், அல்லது அதனைக் கண்டு புதிய மரங்களை வளர்க்க முடியும். பகவத்கீதையில் கண்ணன் கூறுவது போல, நீங்கள் கடந்த கர்மாவை மாற்ற முடியாது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தை மாற்றலாம். அதுதான் யோகத்தின் பக்கம். அதை நீங்கள்
புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் எந்த கஷ்டமும் உங்களுக்குள் ஒரு சாந்தியை உருவாக்கும் ஒரு சக்தியாக மாறும். எந்த நேர்மறை எண்ணம் உங்கள் கர்மத்தை மெல்ல மாற்றும், எந்த அமைதி உங்கள் ஜென்மத்தின் பாதையை மாற்றும், அந்த மாற்றமே உங்கள் ஆன்மா விடுதலையை அடையும் நிலைக்கு கொண்டு செல்லும். பிறவிகளின் சங்கிலி எப்படி இயங்குகிறது? கர்ம சுழற்சி. ஒரு ஆன்மா பிறந்ததும் அதற்கு ஒரு உடல் தேவை. அந்த உடல் ஒரு சூழ்நிலையில் வளர வேண்டும். அந்த சூழ்நிலையில் வாழ்வதற்காக ஒரு கர்ம பிணை தேவை. அந்த பிணைதான் அந்த ஆன்மாவை இந்த உடலில் கொண்டு வருகிறது. நம்முடைய சனாதன ஞானம் இதை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிறவி என்பது ஒரு உடல் மட்டும் அல்ல, அது ஒரு கர்ம பிணையின் விளைவுதான். இந்த பிறவி முடிந்ததும் உடல் அழியும். ஆன்மா அந்த அனுபவங்களுடன் வேறு பிறவிக்கு செல்லும். அந்த இடையே ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த இடம்தான் கர்ம வாசனைகள் நிரம்பிய இடம். அந்த இடத்தில் அந்த ஆன்மா தனது பிழைகள், வெற்றிகள், சோதனைகள், முடிவுகள் அனைத்தையும் சுயமாக பார்க்கிறது. அதில் சில கடமைகள் நிறைவேறியிருக்கின்றன, சில தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றன, சில செயல்கள் முடிக்கப்படாமல் விட்டிருக்கின்றன. அந்த செயல்களின் தொடர்ச்சிக்காகவே அந்த ஆன்மா மீண்டும் பிறக்கிறது. இந்த சுழற்சியே சம்சார சக்கரம் எனப்படும். அதாவது ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு ஆன்மா செல்லும் தொடர்ச்சி. இந்த சுழற்சிக்கு 3 காரணங்கள் உண்டு. 1 ஆசை, 2 பயம், 3 தீராத கர்மப்பிணை. ஆசை என்பது ஒருவித ஏக்கம். அந்த ஏக்கம் நிரப்பப்படாத ஒரு உணர்வு. அது ஒரு செயலால் முடிக்கப்பட வேண்டிய ஒரு நோக்கம். நீங்கள் ஒரு பிறவியில் பெரும் ஆசையோடு வாழ்ந்தீர்கள், ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை அல்லது முடிந்த பின்பும் மனம் திருப்தியாகவில்லை எனில் அந்த ஆன்மா அந்த ஆசையை நிரப்ப மீண்டும் பிறக்க வேண்டிய நிலைக்கு வரும். பயம் என்பது ஒரு பதட்ட எண்ணம். நீங்கள் ஒரு பிறவியில் ஒரு துன்பம் பெற்றிருக்கலாம். அந்த துன்பம் உங்களை மனதளவில் பாதித்திருக்கலாம். அந்த பயம், அந்த பயத்துடன் நீங்கள் இறந்திருக்கலாம். எனில் அந்த பயம் தீராமல் உங்கள் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அதனால் அந்த ஆன்மா அந்த பயத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் பிறக்க வேண்டிய சூழ்நிலையை தேடும். 3வது தீராத கர்ம பிணை. நீங்கள் ஒரு செயலை தொடங்கிவிட்டு முடிக்காமல் விட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் யாரையாவது வெறுத்து இறந்திருக்கலாம். நீங்கள் ஒரு உறவினை மனதிற்குள் கட்டுப்படாமல் வலியாக கொண்டு சென்றிருக்கலாம். நீங்கள் மன்னிக்காமல் இறந்திருக்கலாம். அந்த பிணை, அந்த எண்ணம், அந்த மனநிலை தீர்வதற்காக அந்த ஆன்மா திரும்பி வர வேண்டும். இந்த 3ம் இணைந்ததே பிந்தைய பிறவியின் காரணமாக அமைகிறது. இங்கே ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். நாம் எந்த சூழ்நிலையில் இறக்கிறோமோ அந்த சூழ்நிலையே நாம் மீண்டும் பிறக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது நீங்கள் ஒரு சாந்தமான நிலைக்கு வந்தபின் இறக்கிறீர்கள் என்றால் அந்த ஆன்மா ஒரு உயர் அதிர்வு கொண்ட நிலையில் இருக்கும். அதனால் அந்த ஆன்மா ஒரு நல்ல சூழ்நிலையில் பிறக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மிகுந்த கோபத்தில், வெறுப்பில், பதற்றத்தில் இறக்கிறீர்கள் என்றால் அந்த ஆன்மா ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு இழுக்கப்படும். இதைத்தான் ஹிந்து புராணங்களில் யமதர்மராஜா மற்றும் சித்ரகுப்தன் குறித்த கதைகளில் கூறுகிறார்கள். அது யாரையும் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாமல், யாரது ஆன்மா எந்த சுழற்சியில் இருக்கிறது என்பதை பரிசீலித்து அந்த சுழற்சி தீர வேண்டுமென்ற நோக்கத்தில்தான் அந்த பிறவியை அளிக்கின்றனர். பொதுவாகவே ஒரு ஆன்மா குறைந்தபட்சம் 8.4 மில்லியன் ஜென்மங்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அவை அனைத்தும் எல்லா உயிரினங்களாகவும் இருக்கலாம். மனித உருவம் மட்டும்தான் ஒரு ஆன்மா தனது கர்ம சுழற்சியை கடக்க முடியும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே. அதனால்தான் மனித பிறவி மிகவும் விலை உயர்ந்தது என்று வேதங்கள் கூறுகின்றன. ஒரு குருவின் அருள், ஒரு உணர்வின் மாறுதல், ஒரு ஆன்மீக விழிப்பு உங்களை அந்த சுழற்சியிலிருந்து மீட்டெடுக்கிறது. இல்லை என்றால் மீண்டும் அந்த சுழற்சி தொடரும். ஒரு ஆன்மா ஒரே ஒரு பிறவியிலேயே முழு ஞானத்தையும் அடைந்து மோட்சம் அடைவது மிகவும் அபூர்வம். ஆனால் அது சாத்தியம். அந்த சாத்தியத்தின் வாயில்தான் நீங்கள் இப்போது கர்மா பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு முடிவு உங்கள் சுழற்சியை நீட்டிக்கிறதா அல்லது சுருக்குகிறதா என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதே உங்கள் ஆன்மாவின் இயக்கத்தை தீர்மானிக்கிறது. அதனால் உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள், உங்கள் செயல்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் உறவுகளை பரிசீலியுங்கள். உங்கள் செயல்களுக்கு ஒரு விளக்கம் உங்கள் மனதில் இருக்கட்டும். அந்த விளக்கம் உங்கள் சுழற்சி முடிவுக்கு செல்ல உதவும். தீராத பிணை தீர்க்கும் ஆன்மீக வழிகள். கர்ம சுழற்சியில் இருந்து விடுதலை. கர்ம சுழற்சி என்பது
முடிவில்லாத ஒரு உள்வட்டம் போலதான். நம்மால் எப்போது எதற்காக எவ்வாறு பிறக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்மால் இதில் இருந்து விடுதலையே பெற முடியும் என்பதுதான் வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் மற்றும் ஆன்மீக ஞானிகள் அனைவரும் ஒருசொலாக சொல்லும் உண்மை. நீங்கள் கடந்த ஜென்மங்களில் செய்த பாவங்களை மறக்க முடியாது. ஆனால் அதற்காக நீங்கள் அவற்றால் நிரந்தரமாக கட்டுப்பட வேண்டியதில்லை. அதில் இருந்து மெல்ல வெளியே வரக்கூடிய பல ஆன்மீக நடைமுறைகள் நம் முன்னோர் நமக்கு அளித்துள்ளனர். முதலாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி சமமான மனப்பான்மையை வளர்த்தல். நீங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதற்குரிய விளைவாகவே ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கர்மத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒருவர் உங்களை தவறாக நடத்துகிறார், உங்களுக்கு அவமானம் ஏற்படுகிறது, நீங்கள் அதை கோபத்துடன் பழிவாங்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் சுழற்சி தொடர்கிறது. ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக அதனை ஏற்றுவிட்டால், உங்கள் உள்ளத்தில் பாசம் பரிவாக மாற்றப்பட்டால், அந்த சூழ்நிலை ஒரு பாடமாகவே மாறுகிறது. இரண்டாவது பயிற்சி தியானம் மற்றும் சுய பரிசீலனை. தியானம் என்பது வெறும் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்வது அல்ல. உங்கள் உள்ளத்தை வெளியிலிருந்து பார்த்து அந்த அதிர்வை சீராக்கும் ஒரு செயல். நீங்கள் உங்கள் எண்ணங்களை, வார்த்தைகளை, செயல்களை, நடப்புகளை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிந்தனை உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளியாகவும் ஒழுங்காகவும் மாறுகிறது. இந்த ஒளிதான் உங்கள் சிந்தனையின் தூய்மையை உருவாக்கும். அந்த தூய்மைதான் உங்கள் கர்மத்தை மாற்றும். நீங்கள் தினமும் 10 நிமிடங்கள் கூட உங்கள் உள்ளத்தை பார்த்து, நீங்கள் யாரை வெறுக்கிறீர்கள், யாரை இன்னும் மன்னிக்கவில்லை, எதற்காக நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள் என்பதை நேர்மையாக பார்ப்பது ஒரு புனித செயலாக மாறும். மூன்றாவது பயிற்சி மன்னிப்பு. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் கர்ம பிணைகளில் பெரும்பாலானவை யாரையாவது நீங்கள் வெறுத்து அல்லது அவர்களால் காயப்பட்டு தீராத ஒரு உறவு பிணையாகவே இருக்கின்றன. அதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பிடித்திருக்கிறீர்கள். அதனால் அது உங்கள் மனதை நாளும் வலிக்க வைக்கிறது. நீங்கள் ஒரு நிமிடம் அந்த நபருக்காக மனதிற்குள் மன்னிப்பு கூறுங்கள். அவரும் தவறான சூழ்நிலையில் இருக்கலாம், அவரும் தன் கர்மத்தால் செயல்பட்டிருக்கலாம் என்று உங்கள் உள்ளத்திலிருந்து உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அது ஒரு சங்கிலியை துண்டிக்கும். அந்த பிணை நீங்கள் நினைக்காத விதத்தில் விலக ஆரம்பிக்கும். நான்காவது வழி பகவத் சிந்தனை மற்றும் இறைவனிடம் சரணாகதி. நாம் பலரை சுமந்து கொண்டிருக்கிறோம், பல வலிகளை சுமக்கிறோம். சிலவற்றிற்கு தீர்வு தெரியவில்லை, சிலவற்றை தீர்க்க தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை தானாக இறைவனிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். பகவத்கீதையில் கண்ணன் சொல்வது போல, சர்வ தர்மான் பரித்யஜ் மாமேகம் சரணமுரஜ, அதாவது நீ அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை சரணாகதி செய், நானே உனக்காக அந்த பாபங்களை களைந்து விடுகிறேன் என்கிறார். இது ஒரு ஆழமான ஆன்மீக வழி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு துன்பத்தையும் அதற்கேற்ப சமபாமையுடன் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் உள்ளத்தில் ஏற்று அந்த வெறுப்பை மாற்றி அந்த வலியை ஒரு பாடமாக மாற வைத்தால் அது கர்ம சுழற்சியை முடிக்கும். ஐந்தாவது வழி அந்நியவர்களுக்கு உதவி செய்யும் கர்ம சேவை. நீங்கள் யாருக்காகவும் தவறின்றி உதவுகிறீர்கள் என்றால் அந்த உதவியின் அதிர்வை பிரபஞ்சம் பெரிதாக ஏற்கிறது. அது உங்கள் கடந்த ஜென்மங்களில் உருவான நெகட்டிவ் பிணைகளை குறைக்கும். உதவிக்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் ஒரு சிறிய செயல் கூட அந்த ஆன்ம சுழற்சிக்கு ஒரு திருப்பு முனையே தரும். உதவியின் மூலம் நீங்கள் ஒரு புதிய கர்ம அதிர்வை உருவாக்குகிறீர்கள். அது நேர்மறையானதாயிருந்தால் அது கடந்த பிணைகளை தணிக்கும். இவ்வாறாக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு கர்ம பயிற்சி போல மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்தை தூய்மையாக்குங்கள், உங்கள் உணர்வுகளை மெல்ல பரிவாக மாற்றுங்கள், உங்கள் வலிகளை பாடமாக ஏற்குங்கள், உங்கள் கடந்த பிழைகளை மன்னித்து விடுங்கள். அதை நீங்கள் தினமும் செயல்படுத்தினால் உங்கள் சுழற்சி மெதுவாகவேனும் முடிவுக்கு வரும். ஒரு நாள் உங்கள் ஆன்மா இந்த சுழற்சியில் இருந்து வெளியேறும். அந்த வெளியேறும் சந்தர்ப்பமே மோட்சம். அந்த விடுதலையின் உணர்வே பரமானந்தம். இறுதிப் பகுதி கர்மத்தின் உன்னத உண்மை. நீங்கள்தான் உங்கள் விதியை எழுத்தும் சக்தி. இப்போதைக்கு நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, கர்மா என்பது எந்த ஒரு தண்டனையின் வடிவமாக இல்லை. அது ஒரு நியாயமான அதிர்வியல். உங்களிடமிருந்து வெளியேறும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு செயலும் மீண்டும் உங்கள் வாழ்வில் வடிவம் பெறும் அதே நியதியாக செயல்படுகிறது.
இது உங்கள் பாவங்களை மதிக்க வந்தது அல்ல, உங்கள் ஆன்மாவை வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக உள்ளது. நீங்கள் கடந்த ஜென்மங்களில் எந்த தவறையும் செய்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்து அதை மீட்டெடுத்து உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சி எடுத்தால் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் கர்மாவின் ஆழமான ரகசியம். நீங்கள் உங்கள் கடந்ததை கட்டாயம் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டாயம் மாற்ற முடியும். அதற்கான சாவி உங்கள் எண்ணங்களில்தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் செயல்களில் நியாயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உணர்வுகளில் பரிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் உறவுகளில் மன்னிப்பை கட்டாயமாக வைக்குங்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா எனில் அந்த ஒளியை உங்கள் உள்ளத்தில் முதலில் உண்டாக்க வேண்டும். வெளியில் சந்தோஷம் தேடாதீர்கள், உங்கள் உள்ளத்தையே சந்தோஷமாக மாற்றுங்கள். அப்போது இந்த உலகமே உங்களுக்காக அமைந்த அரங்கமாக மாறும். பிறவிகள் சுழற்சி என்பது ஒரு பிரகாசமான அதிர்வின் ஊடாக கடந்து வரும் ஆன்மாவின் பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம், ஒவ்வொரு உறவும் ஒரு கற்றல். உங்கள் கர்மம், உங்கள் குரு, உங்கள் பக்தி, உங்கள் சத்தியம் அனைத்தும் சேர்ந்து அந்த பயணத்தை ஒளிமயமாக்கும். நீங்கள் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் விடை அளிக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் கடந்த கர்மங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதோடு அந்த பிணைகளை களைந்து உங்கள் ஆன்மாவின் உயர்வை நோக்கி பயணிக்க வேண்டிய தருணம் இது. இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதொரு மிக முக்கியமான உண்மை: நீங்கள் யாரும் இல்லை, தவறுகளின் தொகை இல்லை, பதட்டத்தின் விளைவு இல்லை, கடந்த காலத்தின் கைப்பிடி இல்லை. நீங்கள்தான் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து விழுந்த பரம்பொருளின் ஒரு ஒளிப்படலம். உங்கள் எண்ணங்களால் உங்கள் கர்மத்தை மாற்ற முடியும், உங்கள் கர்மத்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றியதாலேயே இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அலை மாறும். அந்த அலைதான் உங்கள் ஆன்மாவின் துலக்கம். அந்த துலக்கம்தான் உங்கள் முழுமை. அந்த முழுமைதான் உங்கள் இன்றும் என்றும் தொடரும் சத்தியமான மோட்சம்.